பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு உண்டான வெளியே மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்பவுமே ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான பதத்தில் இதை நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், போதுமானது. இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக இதில் மேலே எண்ணெய் தடவி இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைக்கலாம். இப்போது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 250 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இது கூட நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இது கூட இதே மாதிரி பொடியாக நறுக்குன முட்டைகோஸ் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகள், இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிக்கன் கூட நல்லா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பிணைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாக நீங்கள் எடுத்தும் தனித்தனியாகவும் நீங்கள் விரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவுமே ஒரு கவுண்டர் டாப்பில் நீங்கள் மாவு தூவிட்டு நீங்கள் அதை பெருசாக விரித்து எடுத்துகிட்டு ஒரு கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இப்போ இதை ஒரு 3 பார்ட்டிஷனாக நான் பிரித்து எடுத்துகிட்டு இதை நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வர மாவு தூவிட்டு இதை நல்லா விரித்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மோமோஸ் வந்து ஹார்டாக இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா விரிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு குக்கி கட்டர்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண ஓரங்களெல்லாம் திரும்பவும் நம்ம திரட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு தடவி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்து இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை நடுவில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு வாங்க. இன்னொரு பக்கத்தை உள்ளே எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டோம்னா எல்லாமே சீல் ஆகிடும். திரும்ப ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். நடுவில் இந்த மாதிரி சிக்கன் ஸ்டஃபிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து நீங்கள் மடிக்க ஆரம்பிங்க. இந்த கார்னர்லேருந்து ஒரு பாதி தூரத்துக்கு மட்டும் மடித்தா போதும். இந்த பக்கத்தில் இருக்கிறத இதை கூட சேர்த்து வச்சு அழுத்திட்டிங்கன்னா நம்ம மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கிறேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மோமோஸுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இட்லி தட்டிலையும் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸுகளெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான மோமோஸுகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மைனேஸ் இல்லைனா கெச்சப் இல்லைனா சாஸ் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.